எக்கா மேல பாருங்க ஏரோப்ளேன் பறக்கு. எனக்கு தெரியுது. ஆனா மேகமெல்லாம் நல்ல ஏரோப்ளேனை மூடி கிடக்கு. அதனால சத்தம் மட்டும் கேக்குது. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. உனக்கு தெரியுதா? ஆமாக்கா, எனக்கு சத்தம் கேக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அப்படி பார்த்தப்பா இப்ப எங்க போயிட்டுன்னு தெரியல. ஏன்னா சிலுச்சுமிதா பயங்கரமா யோசிச்சு பாக்க ஏரோப்ளேன் நல்லா தெரியுது போல உங்க கண்ணுக்கு. ரொம்ப நேரம் அண்ணாந்து பாக்காதம்மா. புறாவோ காக்காவோ எச்ச பண்ணிட்டு போகுது. என்ன குப்பை தட்டி கிடக்குன்னு சொல்லி சத்த நேரம் புனிங்க. எதுக்காக அப்படி பாக்க தெரியுமா? அன்னைக்கு எங்க ஊருக்கு ஏரோப்ளேன் தான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போனாரு. அந்த ஏரோப்ளேனா போகுதுன்னு சொல்லி பார்த்தேன். அந்த கலர் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு. ஆனா பின்னாடி இருக்குதுல வால் மாதிரி ரெக்க, அதுதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இது அந்த பிளேன் இல்ல. நான் போன பிளேன் வேற. எது ஏரோப்ளேன்ல போனீங்களா? எந்த ஏரோப்ளேன்ல போனீங்க? முக்கியமா எது உங்க ஊருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க போனீங்களா இல்லையா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க. ஏக்கா உண்மையா சொல்றீங்க? எனக்கு தெரியாம போயிட்டாக்கா நீங்க ஏரோப்ளேன்ல போன விஷயம். அட என்ன பேபி இது? எங்க ஊர் எதுன்னு தெரியாதா? என் கூட சித்திர பழகுற பேசுற. எங்க ஊர் எதுன்னு கூட தெரியாம சுத்திரியாமா? அதான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்துல தான் ஏர்போர்ட். அதான் எங்க ஊரு. அங்கதான் போய் இறங்குவோம் ஏறுவோம் செய்வோம். என்ன பேபி நீ? அப்படியா? அங்க எங்க இருக்குது ஏர்போர்ட்? நல்லா சொல்லுங்க பாப்போம். அட ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டியாமா? அது பக்கத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு. உனக்கு தெரியாதோ? சரி பின்ன வா எப்ப நான் கூட்டிட்டு போறேன். அட பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே தான் ஏர்போர்ட். உனக்கு தெரியாதோ? எது வாணிமடியில பஸ் ஸ்டாண்ட ஒட்டி ஏர்போர்ட்? யாராச்சும் காதுல பூத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஏரோப்ளேன்ல போன மூஞ்ச பாரு மூஞ்சி.